So guys, welcome to season 3 of Python. ஸோ சீசன் 1 and 2ல பேசிக் லெவல்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல் வரையும் பார்த்துருந்தோம். இந்த சீசன்ல தான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸோட பேக்கேஜஸ் ஆன நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் எல்லாம் நம்ம வந்து கத்துக்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ இதுல இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மாடியூல்ஸ்னா என்ன, லைப்ரரிஸ்னா என்ன, அது எப்படி நீங்க உருவாக்குறது, வேற யாரோ கிரியேட் பண்ணி வச்சிருந்த லைப்ரரிய நீங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த பேக்கேஜஸ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் அனலாஜியா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு வீடை கட்டணும்னு நான் நினைக்கிறேன். எதை கட்டணும்னு நினைக்கிறேன்? ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடை கட்டணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? சிமெண்ட் தேவைப்படும், கரெக்டா? செங்கல் தேவைப்படும், வேற மணல் தேவைப்படுது, சாண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வீடை கட்டுறீங்க அப்படின்னா சிமெண்ட் ஒரு பக்கம் இருந்து வாங்குவோம், செங்கல் ஒரு பக்கம் இருந்து வாங்குவோம், மணல் ஒரு பக்கம் இருந்து வாங்குவோம். இதையும் உட்காந்து நம்ம உருவாக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ப்ரோக்ராம நீங்க உருவாக்குறதுக்கு பல விஷயங்கள்ல நம்ம அப்படியே ரெடிமேடா உள்ள கொண்டு வரதான் நம்ம வந்து மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை மாடியூல்ஸ்ன்னு சொல்லலாம், பேக்கேஜஸ்ன்னு சொல்லலாம், அல்லது லைப்ரரின்னு சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லலாம், அல்ல ஃப்ரேம் ஒர்க்குன்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சூப்பர் சிம்பிள். ஒரு விஷயத்த ரெடிமேடா இருக்கும், அதை எப்படியே நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்றது. இப்போ நீங்க வீடு கட்டும் போது நீங்களே செங்கலை உருவாக்குறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா? அதே மாதிரியான விஷயம் தான் இது. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த பேக்கேஜஸ நம்மளே உருவாக்குறது, பைத்தன்லயே இருக்கக்கூடிய பேக்கேஜை எப்படி பயன்படுத்துறது, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸையும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றதை தான் இந்த எபிசோட்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு பேக்கேஜை உருவாக்குறதுன்னு நான் காட்ட போறேன் உங்களுக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு பைத்தன் ஃபைலை உருவாக்குறேன். அதோட பேரை வந்து நான் calculator.py அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன வச்சிருக்கேன்? calculator.pyன்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் சில ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்க போறேன். இந்த ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியலைன்னா ப்ரீவியஸ் சீசன் போய் பாருங்க, நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ டிஃபைன் ஆட் x, y அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது என்ன பண்ண போகுதுன்றத நான் உள்ள டாக் ஸ்ட்ரிங்கா வச்சுக்க போறேன். டாக் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னது? இதை பத்தின டாக்குமெண்டேஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல் அபவுட் அடிஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஒரு செங்கல் எப்படி ரெடிமேடா உருவாகுதோ அதே மாதிரி சில ஆப்ரேஷன்ஸை நான் ரெடிமேடா உருவாக்கி இங்க வச்சுக்க போறேன். ஸோ தட் இது எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிட்டன் ax plus y, அவ்வளவுதான். அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்? சப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ரெடிமேடா ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுவோமா? சப்ராக்ஷன்லயும் ரெண்டு இது இருக்கு, எக்ஸ் ஒய் அப்படின்னு. ஸோ இத திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல் அபவுட் சப்ராக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ரிட்டன் x minus y. ஓகே, now what we are going to do அப்படின்னா we are going to copy this. காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்றேன். இது பேர் வந்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன வரணும்? ஸ்டார் வரணும். இது பேர் என்னது? டிவிஷன். டிவிஷனுக்கு ஸ்லாஷ் வரணும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இப்போ ரெடிமேடா நான் 4 ஃபங்க்ஷன் உருவாக்கி வச்சிருக்கேன். இப்போ நான் டிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷன் ஆஃப் 4,2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ரெடிமேடு ஃபங்க்ஷன்ஸ் வேற பக்கம் இருக்கு, நான் அதை கால் பண்றது வேற பக்கம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இத நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். இந்த ரெடிமேட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாடியூல்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய என்னோட ஓன் மாடியூல் நான் இங்க இம்போர்ட் பண்ண போறேன். ஓகே, மேபி அது வேற ஒரு பக்கம் கூட நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். sample.py. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்? பிரிண்ட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 4,2. பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணா ஆப்வியஸா எரர் தான் வரும்
ஏன்னா உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு பக்கம், கால் பண்றது ஒரு பக்கம். அப்ப அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, அந்த ஃபைலோட பேர் என்ன? அந்த ஃபைலோட பேரு calculator.py. அப்ப இங்க என்ன பண்றேன், இம்போர்ட் calculator அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபைலோட பேர் என்ன, கால்குலேட்டர். ரெண்டுமே ஒரே ஃபோல்டர்ல இருக்கு. அதை நீங்க தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டுமே ஒரே ஃபோல்டர்ல இருக்கணும். நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பேக்கேஜை பயன்படுத்தணும்னா ரெண்டுமே ஒரே ஃபோல்டர்ல இருக்கணும். இம்போர்ட் கால்குலேட்டர் பிரிண்ட் ஆஃப் கால்குலேட்டர் டாட் டிவிஷன் ஆஃப் 4,2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸா எனக்கு ரிட்டர்ன் ஆகும் ரிசல்ட். வந்திருக்கா பாருங்க, ரிசல்ட் 2ன்னு வந்திருக்கா. மேபி உங்களுக்கு குழப்பதுன்னா அதை delete பண்ணிட்டு மறுபடியும் காட்டுறேன். வந்திருக்கா 2ன்னு. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாமா இந்த இடத்துல, மல்டிப்ளிகேஷன். லுக் அட் தட். ஸோ என்ன ஆயிருக்கு, ஆன்சர் 8ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் உருவாக்கி வச்சிருக்க ஒரு ரெடிமேடா இருக்கக்கூடிய பேக்கேஜை நான் இங்க பயன்படுத்திருக்கேன். சரி, அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு என்னன்னே தெரியலப்பா, அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னே தெரியல அப்படின்னா நீங்க ஹெல்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஹெல்ப் ஆஃப் கால்குலேட்டர் டாட் ஆட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஆட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், டாக் ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கேன்னா அந்த டாக் ஸ்ட்ரிங் எனக்கு இங்க அவுட்புட்டா வரும். என்ன வந்திருக்கு, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல் அபவுட் அடிஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை பத்தின டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இது ஒரே வழிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னொரு வழியாகவும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஃப்ரம் கால்குலேட்டர் இம்போர்ட் ஆட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் ஆட் ஆஃப் 8,9, சரி 8,8னே இருக்கட்டும். ஸோ ரன் பைத்தன் ஃபைல்னு கொடுத்தா பெனான்ஸ் இருந்திருக்கு 16 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் கால்குலேட்டர்னு கொடுக்கலாம், இல்ல ஃப்ரம் கால்குலேட்டர் இம்போர்ட் ஆட்னு கொடுக்கலாம். ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இம்போர்ட் கால்குலேட்டர்னு கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இம்போர்ட் கால்குலேட்டர்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் அந்த கால்குலேட்டர் டாட் ஃபங்க்ஷனையும் சொல்லணும். கால்குலேட்டர் டாட் அடிஷன், கால்குலேட்டர் டாட் சப்ட்ராக்ஷன் சொல்லணும். ஆனா நீங்க இம்போர்ட் கால்குலேட்டர் கொடுக்காம நீங்க வந்து ஃப்ரம் கால்குலேட்டர் இம்போர்ட் சம்திங்னு கொடுக்குறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு. ஃப்ரம் கால்குலேட்டர் இம்போர்ட் மல்டிப்ளிகேஷன் சொல்றேன்னா ஒவ்வொரு டைம் நான் கால்குலேட்டர் டாட் மல்டிப்ளிகேஷன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்டா யூ கேன் மென்ஷன் 8,9. ஸோ 8,9 என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கா, 72. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ நான் ரெடிமேடா இருந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை பயன்படுத்திட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேக்கேஜ் கிடையாது. நானே ஒரு பேக்கேஜ் உருவாக்கி அதை நான் பயன்படுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி பைத்தன்ல பல பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆடுன்றதை கொடுத்தேன்னா எனக்கு வருமானா வராது. ஏன்னா நான் இம்போர்ட் பண்ணிக்கிறது மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். அதே மாதிரி இப்போ கமா கொடுத்து ஆட் கொடுத்தீங்கன்னா வருமானு கேட்டீங்கன்னா வரும். அப்ப கமா மல்டிப்ளிகேஷன், கமா அடிஷன், கமா சப்ட்ராக்ஷன், கமா டிவிஷன் கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டாரை கொடுக்கலாம். ஸ்டார் என்ன அர்த்தம், கால்குலேட்டர்ல இருந்து எனக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணுன்னு சொல்றதா அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு எல்லா ஃபங்க்ஷன் இம்போர்ட் ஆன மாதிரி தான் ஐடியா. ரைட்டா? சரி, இப்போ எப்படி பைத்தன்லயே இருக்கக்கூடிய பில்டிங் ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்துறது? அப்ப நீங்க இம்போர்ட்னு கொடுத்துட்டு ஏன்னு டைப் பண்ணீங்கன்னா ஏல என்னென்ன மாதிரியான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, பில என்னென்ன மாதிரியான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எம்ல என்னென்ன மாதிரியான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுல நான் மேத்ன்றதை பயன்படுத்துறேன். இப்போ இந்த மேத்னா என்னன்னு எனக்கு தெரியணும்னா பிரிண்ட் ஆஃப் ஹெல்ப் ஆஃப் மேத் அப்படின்னு நான் கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஹெல்ப் ஆஃப் மேத்னு கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க. பிரிண்ட் ஆஃப் ஹெல்ப் ஆஃப் மேத்னு கொடுக்கும்போது வாட் வி காட் த ரிசல்ட் லைக் திஸ். என்ன வந்திருக்கு பாருங்க. This module provides access to the mathematical functions. So இது ஒரு டாக் ஸ்ட்ரிங். எப்படி நம்மளோட பேக்கேஜுக்கு நான் ஒரு டாக் ஸ்ட்ரிங்கை உருவாக்கணும், அதே மாதிரி இதுக்கான டாக் ஸ்ட்ரிங் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா மேத் டாட் சைன் அப்படின்னு கொடுக்குறேன். மேத் டாட் சைன் கொடுத்தீங்கன்னா சைன் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களால பார்க்க முடியும். என்னாச்சு, ஒரே நிமிஷம் கைஸ். பாருங்க, சைன் என்ன இருக்கு, ரிட்டன் த சைன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்.
ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் see this. ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்றது? நம்ம ஹெல்ப் மூலியமா அது என்ன பண்ணுதுன்ற டாக்குமெண்டேஷனை பார்த்து அதை ஆக்சஸ் பண்றது சிம்பிள் தான். பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் டாட் மேத் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன வந்திருக்கு, 3ன்னு வந்திருக்கு. ஸோ இது ஒரு மெத்தடா. இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன், ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார். ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார் கொடுத்தா எல்லாமே இம்போர்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. சிம்பிளா பாருங்க, 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வந்திருக்கு, 3ன்னு வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு பேக்கேஜை உருவாக்கணும், இல்லைன்னா பில்டிங் பேக்கேஜஸை பயன்படுத்தணும். சரி, எக்ஸ்டர்னலா எப்படி ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்றது, டவுன்லோட் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை பிப் அப்படின்றது. இப்போ பிப்னா என்னன்னா, இது உங்களோட ஆப் ஸ்டோர் மாதிரி. ரைட்டா? இப்போ நீங்க ஒரு ஆப்பிள் போனோ ஆண்ட்ராய்ட் போனோ வச்சிருக்கீங்கன்னா ஆப் ஸ்டோரோ பிளே ஸ்டோரோ இருக்கும். அந்த ஸ்டோர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு NumPyன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, டேட்டா சயின்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பேக்கேஜ். அதை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் NumPyன்னு உங்களோட டெர்மினல்லையோ அல்லது உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்லயோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அப்படியும் இல்லையா, நீங்க இங்கேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த இடத்துல இதுதான் என்னோட நோட் புக் இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு பிப் இன்ஸ்டால் NumPy அப்படின்னு கொடுக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற காரணத்தினால எனக்கு என்ன வந்திருக்கு, ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு இருக்கு. பட் இதை அப்டேட் பண்ண சொல்லுது. எப்படி ஆப் அப்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி எனக்கு அப்டேட் பண்ண சொல்லுது. இதை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, உங்களுக்கு அப்டேட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரி பல விதமான ஆப்ஸை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இங்கேயும் பல விதமான பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது யாரோ உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பேக்கேஜஸ், தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ். இப்போ எப்படி நான் கால்குலேட்டர்னு ஒரு பேக்கேஜ் உருவாக்கினேன், இது மாதிரி டேட்டா சயின்ஸுக்குன்னு பல பேக்கேஜஸ் இருக்கு, டெவலப்மெண்ட்டுக்குன்னு சில பேக்கேஜஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். PyAutoGUIன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு இருக்கு ஆல்ரெடி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணுவோமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்பாம் மெசேஜை பண்ண போறேன். What we are going to do, we are going to give spam messages. ஒரு 15 மெசேஜை நான் அனுப்ப போறேன். நான் எதுவுமே பண்ண போறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா பண்ண போறேன். ஸோ இதுக்காக நான் எந்த கோடு எழுத போறது இல்லை, ரெடிமேடா இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜோட பேர் என்ன, PyAutoGUI அப்படின்றது. ஸோ இதை தாராளமா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணி ஃபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃப்ரம் பை இல்லைனா இம்போர்ட்னு கொடுத்துடலாமா, இம்போர்ட் PyAutoGUI ஆஸ்னா ஒரு நிக் நேம் கொடுக்க போறேன். நிக் நேம் என்னன்னு கொடுத்துருக்கேன், PAன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி இம்போர்ட் டைம்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, இது பில்டிங் பேக்கேஜ். இது நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ், இது டிஃபால்ட்டா பைத்தன்ல இருக்கக்கூடிய பேக்கேஜ். இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் a டைம் டாட் ஸ்லீப் 5ன்னு கொடுக்குறேன். 5 செகண்ட் எனக்கு ஐடலா இருக்கும். இப்போ ஃபார் I in range of 5 print alone கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் அலோன்னு கொடுக்குறேன். ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டைம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் காட்டுறதுக்காக டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 1 செகண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சின்டாக்ஸ் பாருங்க, 2 பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 5 செகண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேணும், அதுக்கப்புறம் 5 லூப் போகணும். ஒவ்வொரு லூப்லையும் எலோன்றது ஒவ்வொரு செகண்டுக்கு போகணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஸோ ரன் பைத்தன் ஃபைல்னு கொடுத்தோன்னா இங்க பாருங்க எனக்கு என்ன ஆகும், PyAutoGUI is not working. ஓகே, ஸோ வேற ஏதோ டெர்மினல்ல என் 2-3 பேக்கேஜஸ் இருக்கு, அதனால வரல. மேபி நான் இதுலேயே போடுறேன், இதுலேயே வரும் பாருங்க. பாருங்க 5 செகண்ட் முடிஞ்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எலோ வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் so on and so forth we are going to get the result. பாத்தீங்களா, எலோன்னு எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கிடைச்சிருச்சு. சரி, இது எப்படி நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு எலோன்ற 5 மெசேஜை நான் சென்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெடிமேட் பேக்கேஜ் மூலியமா தான். அதுக்கு இதுலயே வந்து டைப் ரைட்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. என்ன கான்செப்ட்? டைப் ரைட். PA.typewrite
பிஏன்றது என்னது பை ஆட்டோ ஜியோட நிக் நேம், அதெல்லாம் பிஏன்னு வச்சுக்கிட்டேன். அதுல டைப் ரைட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி அதே பேக்கேஜ்ல ப்ரெஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் மூலியமா யூ கேன் ஆக்சஸ் த பட்டன்ஸ். ஏதோன்னு டைப் பண்ணணும், என்டர் கொடுக்கணும். ஏதோன்னு டைப் பண்ணணும், என்டர் கொடுக்கணும். இப்போ நான் வாட்ஸ்அப்ல என்ன பண்ண போறேன், இந்த மெசேஜ ஒருத்தவங்களுக்கு என்னோட நம்பருக்கு நான் அனுப்ப போறேன். நான் என்னோட கீபோர்ட நான் டச் பண்ணாமயே என்ன பண்ண போறோம், எக்ஸிக்யூட் ஆகுதா? இது என்னோட வாட்ஸ்அப். ஸோ இங்க பாருங்க, எனக்கு 5 செகண்ட் கழிச்சு எனக்கு அவுட்புட் வரும். நான் எதுவுமே பண்ணல. என் கை பாருங்க. ஐம் நாட் டச்சிங் மை கீபோர்டு. எனக்கு என்ன ஆகுது? எலோ 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 எலோன்னு எத்தனை தடவை போச்சு? 5 தடவை வாட்ஸ்அப்ல போயிருக்கு. இது வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது. எந்த ஒரு ஆப்புக்குமே அங்க போயிட்டு எலோன்னு டைப் பண்ணணும், என்டர் கொடுக்கும். எலோன்னு டைப் பண்ணணும், என்டர் கொடுக்கும். டிஃபால்ட்டா. நான் ஏதாவது பண்ணேனான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. இதுக்காக பெரிய பெரிய கோடிங்லாம் நான் எழுதலனான்னு கேட்டீங்கன்னா எழுதல. ஸோ ரெடிமேடா இருக்கக்கூடிய ஒரு 3rd லெவல் பேக்கேஜ எடுத்து டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி அத நானு பயன்படுத்தினேன். ஸோ மாடியூல்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன புடிச்சிருக்கு அப்படின்றத உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.